Hi everybody, I am Grace Samlarani. I am the founder of Possible English. இன்றைக்கி நம்ம 10 முத்தான வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடியதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு கேட்டால், நீங்கள் என்னுடைய முன்மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய இடங்களில். அதை நம்ம எப்பயும் போல் பொதுவான அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு வார்த்தைனா யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னா மியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வாக்கியம், அதாவது நான் வெற்றியை சிந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமான ஒரு வாக்கியத்தில் ஐ தாட் அபவுட் மை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், தாட். ஆனால் இந்த தாட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம யோசிக்கலாம். ஐ முல்ட் ஓவர் மை சக்ஸஸ். இந்த முல்ட் ஓவர் அப்படின்றது சிந்தித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். மூணாவது வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது மதுரையோட வெயில் பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்கிற வெயில் சொல்லுவாங்க. அதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஐ குட் நாட் பேர் த பிளிஸ்டரிங் ஹீட் ஆஃப் மதுரை. பிளிஸ்டரிங் அப்படின்றது பயங்கரமான கொதிக்கிற வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இது. நான்காவது வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த பூனைக்குட்டி நைட் பார்த்திங்கன்னா வீடை சுற்றிக்கிட்டு திரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி ஆங்கிலத்தில், நேற்று பூனைக்குட்டி எங்களுடைய கிச்சனில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். த கேட் ஸ்கேம்பர்ட் அரவுண்ட் த கிச்சன். இது ஐந்தாவது வாக்கியம். நான் எப்பொழுதும் முன்னோர்கள், அதாவது மூத்தவங்களுடைய பேச்சை நான் என்ன செய்வேன், கேட்பேன், காது கொடுத்து கேட்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஐ ஆல்வேஸ் அட்ஹியர் டு மை எல்டர்ஸ் வேர்ட்ஸ். இதுதான் என்னுடைய அர்த்தம். ஆறாவது வாக்கியம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான், ஆனால் நீங்கள் அவங்களோட சில சண்டைகள் போட்டிருப்பீங்க. அவங்க இன்விடேஷன் கொடுக்க வராங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இன்விடேஷனை நீங்கள் நிராகரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? டோன்ட் டர்ன் டவுன் மை இன்விடேஷன். முதல்ல ஆறாவது வாக்கியத்தில் பார்த்தது டர்ன் டவுன். அதே டர்ன் டவுன் இந்த ஏழாவது வாக்கியத்தில் நம்ம வேறு விதமாக யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் டிவியோட வால்யூமை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். டர்ன் டவுன் த டிவி வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். எட்டாவது வாக்கியம், ஒருத்தர் உங்களை சந்திக்கிறாங்க, சந்திச்சுட்டு திருப்பி உங்களை நான் மறுமுறை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? தே டின்ட் டர்ன் அப். ஒம்போதாவது வாக்கியம், நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சிஸ்டர் படிச்சுட்டு இருப்பாங்க, தம்பி என்ன செஞ்சிருவான், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவான் கோவப்படுத்துறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? ஹி டர்ன்ட் அவுட் த லைட். ஹி டர்ன்ட் அவுட் த லைட். பத்தாவது வாக்கியம், கடைசி வாக்கியம் கூட. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்தாவது வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் ஹேப்பன் சொல்லுவோம், ஹேப்பன்னு சொல்லுவோம் பாஸ்ட் டென்ஸில். இதை நம்ம கேள்வியாக கேட்குறோம், இது எப்படிங்க நடந்துச்சு, ஹவு டிட் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவு டிட் திஸ் இன்சிடென்ட் கம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய வாக்கியங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.